வணக்கம். கோயில்பட்டி தங்கப்பாண்டியன். எல்லாருக்குமே இந்த ஜாதகம் அப்படிங்கிறதுல ஒரு தனி ஆர்வம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய எதிர்காலம் என்ன, நம்ம இப்போ இருக்கிற நிலை மாறுமா, நமக்கு ஒரு நல்ல ஒரு வருங்காலம் இருக்கா, நம்மளுடைய திட்டம் நிறைவேறுமா, இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம். தோஷங்கள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ யோகங்களும் ஜாதகத்தில் உள்ளது. உதாரணமாக, ஒருத்தருக்கு லக்னத்தில் கிரகம் இருக்காது, ஆனால் லக்னாதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள் பலன் தந்துக்கிட்டு இருக்கும். லக்னத்தில் கிரகம் இல்லை, லக்னாதிபதியோடு ஒரு சுபர் சேர்ந்துருக்கு, ஒரு நல்ல கிரகம் சேர்ந்துருக்கு, அது எங்கே இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு நல்ல பலன் உண்டு. அதே மாதிரி ஒருத்தருக்கு லக்னத்தில் பாவி இருக்கும், லக்னாதிபதி சுவரோடு இருப்பார், ஒரு காலம் கஷ்டம், ஒரு காலம் நிவர்த்தி. லக்னாதிபதி நீசமாக இருப்பார், ஆனால் அதை ஒரு நல்ல கிரகம் பார்க்கும். அப்பவும் இவர் என்ன செய்கிறாரு, கீழ்நிலைக்கு சென்று மீண்டும் மேல்நிலைக்கு வர்றார் அப்படிங்கிறத அது தெளிவாக சொல்லும். 12 பாவங்கள்லையும் 12 விதமான காரவத்துவங்கள், 12 விதமான பலன்கள் அங்கே இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்ட பலன்களும் இருக்குது. அப்போ எது நல்லது எப்போ, எது கெட்டது எப்போ அப்படி பிரித்து பார்க்கறது தான் தசாபுத்தி அப்படிங்கிற ஒரு காலகட்டம். சரராசியில் இருக்கிற கிரகங்கள் இவங்களுக்கு பயணங்களையும் இடமாற்றத்தையும் தரும். அப்போ சரராசியில் ஒரு நல்ல கிரகம் இருக்குது, ஒரு நல்ல கிரகம் பார்க்குதுன்னா இவங்களுடைய பயணம் அதிர்ஷ்டமாக அமைகிறது. ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்துக்கிட்டு ரொம்ப வறுமையாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் ஏற்றம் வந்துடுமா, என் கௌரவத்துக்கு பங்கம், பொருளாதார இழப்பு, எனக்கு எதிர்காலம் இருக்கா அப்படின்னு கேட்டால், குரு சனி இவங்களுடைய பார்வை சேர்க்கை நட்சத்திர சாரத்தில் இருந்துருச்சுன்னா இவர் இழந்த அந்தஸ்தை மீட்டியே தீருவார். இப்படி சொல்லும் பொழுது மாற்றமே வராது. ஒருவருக்கு பூமி மனை கிடைக்குமா, நான் நல்ல அந்தஸ்தாக இருப்பேனா, 4ஆம் பாவம் பலம், இது பொதுவாக பார்க்குறோம். அந்த 4ஆம் பாவத்துக்கு பாகிஸ்தானம் 12ஆம் இடம் பலம் பெற்றாலும் பூமி மனை யோகங்கள் உண்டு. நான் வெளியூர் போகிறேன், எனக்கு புகழ் அடைஞ்சிருவேனா, என்னுடைய பயணம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் 12ல் சுபர் இருக்காரா, 12ஆம் இடத்துல சுபர் இருக்கா, அல்லது 8 ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்காரா, லாபஸ்தானத்தில் இருக்காரா, பூர்வ புண்ணியத்தில் இருக்காரா, இவருடைய பயணமும் இவருடைய இறுதி காலமும் சிறப்பாகத்தான் இருக்கும். எனக்கு செல்வ நிலை உயர்வு வந்துருமா, 8-11 எங்கு கூடினாலும் சேர்ந்தாலும் பெரும் செல்வந்தராகத்தான் இருப்பார். 5-9 கெட்டு போச்சு, பயப்படாதீங்க. உறவுகளை பிரிந்த வாழ்க்கை, குடும்பத்தை பிரிந்த வாழ்க்கை, பல படு முன்னேற்றம், மிக உயர்வான முன்னேற்றம் வந்தே தீரும். ஒரு இழப்பு, ஒரு உயர்வு, ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ், ரெண்டும் கலந்து தான் இந்த ஜாதகத்தில் இருக்கும். தோஷங்கள் எவ்வளவு இருக்கிறதோ ஒரு ஜாதகத்தில், அவயோகம் எவ்வளவு இருக்கிறதோ ஒரு ஜாதகத்தில், அதற்கு சமமான யோகங்களும் அந்த ஜாதகத்தில் உண்டு. சிரமங்களை அனுபவித்த பின்பு யோகத்தை அனுபவித்தே தீரும். இதுதான் இந்த ஜாதகத்தில் உள்ள விதி. சூரியன் ஒரு ஜாதகத்தில், சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் எங்கு கூடினாலும் எங்கு பார்த்தாலும் அந்த ஜாதகரை புகழ் பெற வைக்கிறது. லக்னாதிபதி பலம் பெற்று சூரியனோ குருவோ பலம் பெற்றால் தர்ம சிந்தனை உடையவராக இருக்கிறார், தலைமை பொறுப்புள்ளவராக இருக்கிறார். லக்னத்தில் கேது இருந்து 7ஆம் இடம் பலம் பெற்று 11ஆம் இடம் பலம் பெற்றால் பொது வாழ்வில் அவருக்கு ஒரு தலைமை பொறுப்பு வருகிறது. வாக்குஸ்தானாதிபதி பலம் பெற்று 10 ஜீவனகாரன் பலம் பெற்றால் பேச்சினாலே ஜீவனம் செய்கிறார். ஜோதிடம் புரோக்கராக இருக்கிறது, ஜோதிடராக இருக்கிறது, ஃபைனான்சியலில் இருக்கிறது, டீச்சராக இருக்கிறது, இது இவங்களுக்கு ஜீவனமாக அமைகிறது. 3ஆம் இடம் ஒருவருக்கு பாதித்து விட்டால் அவருடைய முயற்சி 2 முறை எடுக்க வேண்டும். விடாமுயற்சி வெற்றிக்கு அறிகுறி என்பது அவருக்குத்தான் பொருந்தும். அவருக்கு 11ஆம் இடம் பலம் பெற்று விட்டால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைத்துவிடும். ஒருவருக்கு 7ஆம் பாவம் பலம் பெற்று 9ஆம் பாவம் பலம் பெற்று 11ம் பலம் பெற்று விட்டால் இவர் பொது வாழ்வில் ஒரு தலைமை பொறுப்பும் திருமணத்திற்கு அப்புறம் ஒரு முன்னேற்றமும் இருக்கும். ஆனால் மனவாழ்வில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
சிலருக்கு இருதார யோகத்தை தந்துவிடும். ஏழுக்குடையவர் பலம் பெற்று ஜாதகத்தில் தனஸ்தானாதிபதியும் பலம் பெற்றால் கூட்டாளியோடு அல்லது திருமணத்திற்கு பிறகு ஒரு பெரும் முன்னேற்றத்தை அடைகிறார். அனுபவத்தில் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. ஒருவருக்கு 11ஆம் இடம் நல்ல நிலையிலிருந்து 7ஆம் இடமும் நல்ல நிலையிலிருந்து 5ஆம் இடமும் நல்ல நிலையில் இருந்தால் இவருக்கு எதிர்பாராத தலைமை பொறுப்பு, பொது வாழ்க்கையில் ஈடுபடுதல் போன்ற சிறப்பம்சங்களும் கிடைக்கிறது. சூரியன், குரு, சுக்கிரன் இதில் ஒன்றுக்கு மேற்பட்டவர் பலம் பெற்றால் சிறந்த அறிவாளியாக, பலருக்கும் அறிமுகமான ஒருவராக அந்த ஜாதகரை அந்த ஜாதகம் வாழ வைக்கிறது. லக்னாதிபதி பலம் பெற்று குரு அல்லது சூரியன் பலம் பெற்றார் பெரிய நகரத்தில் புகழ்மிக்கவராக வாழ்கிறார். இப்படி ஜோதிடத்தில் பல அரிய விஷயங்களை நாம் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். அதை ரசித்து படிக்கணும். நன்றி, வணக்கம்.